எல்லாருக்கும் வணக்கம். இது நம்ம வண்ணவலின் வண்ணமயமான நேரம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஆஃபர் சாரி தாங்க. அது செமி சில்க் சாரீஸ் தான் பார்க்க போறோம். நம்ம 2 நாளா நம்ம இந்த செமி சில்க் சாரீஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம். இன்னியோட லாஸ்ட்னு நினைக்கிறேன் நான் இந்த செமி சில்க்ஸுக்கு. ஏன்னா இதெல்லாமே சின்ன சின்ன மிஸ்டேக் இருக்கிற டேமேஜ் சாரீஸ், ஓகேவா? அதனால தான் 750க்கு நாங்கள் கொடுத்துட்டு இருக்கோம். நிறைய பேர் எடுத்துட்டு இதெல்லாம் டேமேஜ் மாதிரியே தெரியலிங்க மேடம், ரொம்ப நல்லா இருக்குது, எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. அது வந்து உங்களுக்கு எதுவுமே தெரியாது, ஆனால் எங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஒரு சின்னதாக வந்து நாங்கள் இந்த பூவில் ஒரு மாற்றம் பண்ணியிருந்தா கூட அதை நாங்கள் வந்து கடைங்களுக்கு போட முடியாது. அந்த மாதிரி இருக்கிற சாரீஸ் தான் நாங்கள் வந்து டேமேஜ்னு சொல்லிட்டு கொடுக்குறோம். அதுவும் இல்லாமல் ஒரு டாட் பட்டுட்டாலோ ஒரு மை பட்டுட்டாலோ எந்த ஒரு சின்ன மிஸ்டேக் இருந்தாலும் கொடுக்க முடியாது கடைங்களுக்கு. அதனால தான் அதை வந்து உங்களுக்கு ரொம்ப லோ பட்ஜெட்டில் இருக்கிற சாரியாக கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்ருக்கோம். சரிங்களா? இது செமி சில்க் சாரீ. இதுவும் 750 ரேட்டுக்கு தான் போட்டிருக்கோம். பாருங்க, இது வந்து நல்ல மஸ்டர்டு கலரு, நல்ல ஒரு பூ மாதிரி நல்லா அழகா இருக்கு. பூ டிசைன் போட்டிருக்கு பாருங்க. இது வந்து நல்லா ஜருகையோட பார்டரோட வந்திருக்குது இந்த சாரிக்கு. ஒவ்வொருத்தருக்கும் கிடைக்கிற சாரியை பொறுத்து தான், சரிங்களா? இந்த டிசைன் ஏன் இப்போ போடல, அந்த டிசைன் ஏன் இப்போ வரல அப்படின்னு கேட்காதீங்க. அப்பப்போ வர கலெக்ஷனை வச்சு தான் போட முடியும். இது வந்து முந்தி ஜருகை பாருங்க. இது வந்து பிளவுஸு. இந்த சாரியில் என்ன ஃபால்ட் அப்படின்னாக்கா, இந்த பிளவுஸில் வந்து இந்த முந்தியோடைய கலர் வந்து டச் ஆகிருக்குது பாருங்கள். அதுதான் இந்த சாரியோட ஃபால்ட்டு. அதனால் எனக்கு தெரிஞ்சு என்னன்னாக்கா, இதில் இருக்கிற ஜருகையை மட்டும் கரைக்கு கையில் இருக்கிற கரை இருக்குது பார்த்தீங்களா, அந்த கரையை மட்டும் எடுத்துக்கிட்டு நம்ம ப்ளவுஸ் ஒன்று எக்ஸ்ட்ரா வாங்கி நம்ம தைச்சிக்கலாம். அப்படி தைச்சிக்கிட்டா இந்த சாரீ நம்ம அப்படியே நம்ம கட்டிக்கலாம். மற்றபடி சாரியில் நமக்கு எந்த ஒரு ஃபால்ட்டும் கிடையாதுங்க. ப்ளவுஸில் மட்டும்தான் கரை பாருங்கள், அப்படி ஒரு மாதிரி கலங்கின மாதிரி வந்துருக்குது. அந்த இந்த இடத்துல வந்து கலர் சேஞ்ச் ஆகிருக்குது. சரிங்களா? ஏன்னா என்ன ஃபால்ட் இருக்குதுங்கிறத காட்டி உங்களுக்கு நான் கொடுக்குறேன் பாருங்கள். இது மற்றபடி சாரியில் எந்த இடத்துலையுமே எந்த ஒரு ஃபால்ட்டுமே கிடையாது. நல்லா ப்ளவுஸ் வந்து ஆலிவ் க்ரீனில் இருக்குது. நல்லா சாரீ ஃபுல்லாகவே காட்டிட்டேன் பாருங்கள், நல்லா இருக்குது. சாரீ ஃபுல்லாகவே நல்லா இருக்குது. ஓகே, நீங்கள் எக்ஸ்ட்ரா ப்ளவுஸ் எடுத்துக்கிட்டு நீங்கள் இதில் இருக்கிற ப்ளவுஸோட கரையை வச்சு தைச்சிக்கிட்டிங்கன்னா சூப்பராக கட்டிக்கலாம். இது 750 வருது, ஓகேங்களா? இதில் அடுத்த கலர் பார்த்தரலாம். அதே சேம் டிசைனு, ஆனால் கலர் மட்டும் வேறு. சூப்பராக இருக்குது. நல்லா ப்ளூவும் க்ரீனும் கலந்து மிக்ஸ் ஆன கலர். சரிங்களா? ஒரு மாதிரி 2 கலந்து மிக்ஸ் ஆகும், ஒரு வித்தியாசமான கலராக இருக்குது. இந்த சேரீல என்ன ஃபால்ட்டுங்கிறத நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு. சாரீ ஃபுல்லாகவே இப்படி தான் இருக்குது. இதில் வந்து ஒரே ஒரு டாட் போட்ட மாதிரி ஒன்று இருக்குது பாருங்கள். அதை நான் காட்டுறேன் உங்களுக்கு. இதோ இந்த இடத்துல பாருங்கள், ஒரு ஹோல்ஸ் போட்ட மாதிரி ஒரே ஒரு ஹோல்ஸ் வந்துருக்கு. இதுதான் இந்த சாரியில் இருக்கிற ஃபால்ட்டு. சரிங்களா? இந்த ஹோல்ஸ் வந்து உங்களுக்கு நிச்சயமாக இப்படி மடிப்பில் போயிடும். உங்களுக்கு இந்த மடிப்புக்குள்ளார இப்படி போயிடும். நீங்கள் இது வந்து முந்தி சைடு. இப்போ வந்து உங்களுக்கு உள்ளார வந்து இந்த இடத்துல நீங்கள் வச்சு கட்டும் போது இந்த ஹோல்ஸ் இந்த இடத்துல போயிடும். முந்தியில் உள்ளார போயிடும். அதனால் நிச்சயமாக உங்களுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதனால் விருப்பப்படுறீங்க எடுத்துக்கங்க. இந்த சாரியில் அந்த ஹோல்ஸ் இருக்கிறது தான் ஃபால்ட்டு, மற்றபடி எந்த ஃபால்ட்டும் கிடையாது. சாரியோட முந்தி பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. நல்லா க்ரீன் கலர், டார்க் க்ரீன் கலரில் முந்தி கொடுத்துருக்காங்க. இது ப்ளவுஸு டபுள் கலருங்க, நல்லா ஷைனிங்காக இருக்குது பாருங்கள், டபுள் கலர். மற்றபடி கலர் சேஞ்ச் ஆனதோ மற்றதோ வேறு எதுவுமே ஃபால்ட்டு கிடையாது இந்த சாரியை பொறுத்த வரைக்கும். பாருங்கள், நல்லா வெயிட்லெஸ்ஸாக கட்டிக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அப்படியே அதெல்லாம் எதுவுமே சொல்லுவேன், விட்டுறலாம். அடுத்த சாரிங்க இது. இந்த சாரியில் என்னன்னு பார்த்துடலாம். இது நல்லா ஜருக வச்ச மாதிரி இருக்குது பாருங்கள், சூப்பராக இருக்குது பாருங்கள். நிஜமாவே சூப்பராக இருக்குதுண்ணே, நல்லா இருக்குது சாரி. நல்லா கிரே கலர், கூல் கிரே. கூல் கிரேக்கு வந்து லைட் கிரே வந்து கான்ட்ராஸ்டாக கொடுத்துக்குறாங்க பாருங்கள். இந்த சாரியில் பாருங்கள், இந்த இடத்துல லைட்டாக மை ஒரு ப்ளூ கலர் மாதிரி மை தெரியுது. ஆனால் அந்த மையே எனக்கே கண்ணு தெரியல எனக்கு. ஆனால் மை வந்து இங்கே இடத்துல ஆகிருக்கு. தெரியும், இங்கேருந்து இது வரைக்கும் வந்திருக்கு, தெரியவே இல்லை. அவ்வளோதாங்க அதில் இருக்கிற இந்த சாரியில் இருக்கிற ஃபால்ட்டு, வேறு எதுவும் இல்லை. சாரி ஃபுல்லாகவே சூப்பராக காப்பர் ஜருகு வச்சுருக்குது. சரிங்களா? அவ்வளோதான் இந்த சாரியை. அடுத்த கலருங்க, நல்லா ப்ளூவும் கிரேவும் கலந்த கலரு. இதில் எந்த ஃபால்ட்டுமே தெரியல, எனக்கு தெரியல கண்ணுக்கு. இது வந்து முந்தி கலர் ரொம்ப சூப்பராக இருக்குதுங்க. இந்த கலருக்கு எத்தனை பேர் அடிச்சுக்க போகிறாங்க நேற்று பார்த்துமா. இது வந்து பாடி கலர் இது. ஓகே,
எனக்கு இது நான் பிரித்து பார்த்த வரைக்கும் ஒரு மிஸ்டேக்கு தெரியல. ஓகே, அடுத்த saree நல்லா எல்லோ கலருங்க. ஆனால் இந்த saree வந்து பிளைன் saree, சரிங்களா? இந்த பிளைன் சாரியில் முந்தியும் அந்த ப்ளவுஸும் மட்டும் டிசைனாக இருக்கும். மற்றபடி saree ஃபுல்லாக ப்ளைனாக இருக்கும். பாருங்கள், saree ஃபுல்லாக ப்ளைனாக இருக்குங்களா? நல்ல எல்லோ கலருங்க. இந்த கோவிலுக்கெலாம் எல்லோ கலர் கட்டிட்டு போவாங்கள்ல, அந்த saree கலரும் இருக்குது. சூப்பராக இருக்குதா? எல்லோ ப்ளைன் தான். நீங்கள் இதில் எது வேணாலும் நீங்கள் பெயிண்ட் பண்ணிக்கலாம், இல்லை எம்ப்ராய்டிங் பண்ணிக்கலாம், இல்லை ப்ளைன் சாரியாகவே கட்டிக்கலாம். அப்போலாம் நாங்கள் நல்லா கல்யாணம் ஆன புதுசெல்லாம் அந்த ட்ரெண்டிங் அப்போ இருந்துச்சு. நல்லா ப்ளைன் சாரிக்கு நல்லா டிசைனாக ப்ளவுஸ் தைச்சி போடுவோம் நாங்கள். அது ஒரு ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருந்துச்சு. இந்த இதில் பாருங்கள், இந்த இடத்துல கொஞ்சம் ஒரு மாதிரி வேறு ஒரு கலராக தெரியுது பாருங்கள். இதுதான் வந்து இந்த சாரியில் இருக்கிற ஃபால்ட்டு, சரிங்களா? அடுத்தது இதனுடைய முந்தி பாருங்கள். முந்தி நல்லா ஜருக வச்சு செம சூப்பராக இருக்குது பாருங்கள். சூப்பராக இருக்கா முந்தி? அதே போல் ப்ளவுஸ் பாருங்கள். ப்ளவுஸும் நல்லா ஜருக வச்சு ப்ளவுஸு. நம்ம இந்த ப்ளவுஸ் தைச்சி போட்டு இதே ப்ளவுஸ் தான் தைச்சி போடணும், அப்போ தான் அழகாக இருக்கும். இந்த saree கட்டி இந்த முந்திக்கு இந்த saree கட்டினோமா ரொம்ப அழகாக இருக்கும், சரிங்களா? இதுவும் 750 தான் வருது. எல்லோ கலர் ரொம்ப அழகாக இருக்குதுங்க. ஏண்டி பாப்பா? அழகாக இருக்குது. இங்கே பிங்க் கலர் ப்ளவுஸ் வந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். இதுக்கே நல்லா செட் ஆகுதுக்கா. இந்த ப்ளவுஸ் ரெட் கலர் ப்ளவுஸ்க்கே அழகாக இருக்கும். இந்த மாதிரி சாரீஸ்லாம் நம்ம கோயிலுங்களுக்குலாம் கட்டிட்டு போகிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். வெயிட்லெஸ்ஸாகவும் இருக்குது. நம்ம கோயிலுக்கு எல்லோ கலர் இந்த மாதிரி பட்டு சாரியாகவே கட்டிட்டு போகணும் இல்லைங்களா கோயிலுக்கு, அதுக்கு இது நல்லா சூட் ஆகிற சாரியாக இருக்குது. அடுத்து அதே பிளைன் saree, ஆனால் வந்து இதுக்கு முந்தி வந்து பிங்க் கலருங்க. நம்ம saree பிங்க் கலரு, முந்தி ரொம்ப அழகாக லாவெண்டர் கலர் பாருங்க. சூப்பராக இருக்குதா? இதுன்னு இப்போ நான் எடுத்து வச்சுது வச்சுக்கிறேன். இதுக்கு ப்ளவுஸ் வந்து லாவெண்டர் கலர். அடுத்த டிசைனு இதுவும் வந்து மாம்பழ கலர். அது எல்லோ, இது வந்து மாம்பழ கலர். ஓகேங்களா? மாம்பழ கலருக்கு மெரூன் கலர் கான்ட்ராஸ்ட். முந்தி வந்து மெரூன் கலர். உண்மையாலுமே ரொம்ப சூப்பராக இருக்குதுங்க. சான்ஸே இல்லை. இந்த மாதிரி ரேட்டுக்கு இந்த மாதிரி ஒரு டிசைன் சாரீஸ் யாருமே கொடுத்துருக்க மாட்டாங்க. அவ்வளோ சூப்பராக நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். ஏன்னா இருக்கிற ஸ்டாக்கை கிளியரன்ஸ் பண்ணிடணும் அப்படிங்கிற ஒரே ஒரு சின்ன சின்ன மிஸ்டேக்காக ஏன் வச்சுட்டே இருக்கணும், அது எல்லோரும் கொடுத்துடணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி ஸ்டாக் கிளியரன்ஸ் பண்ணிகிட்ருக்கோம், சரிங்களா? வாங்கினீங்க எல்லாருமே வாங்கிட்டு அது எப்படி இருக்குங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்தது சூப்பரான கிரே கலர். கிரே கலருக்கு பிங்க் கலர் கான்ட்ராஸ்ட் கொடுத்துருக்காங்க. இதுலேயுமே ஒரு சின்ன மிஸ்டேக் இருக்குது. எல்லாத்துலேயுமே இருக்கும், ஆனால் தெரியாது அந்த மிஸ்டேக். அவ்வளோ ஒன்றும் பெருசாக தெரியறது கிடையாது. பாருங்கள், இங்கே பார்த்துனேன் இந்த இடத்துல மை பாருங்க இருக்குது, லைட்டான மை. அதெல்லாம் நம்ம கட்டும் போது நம்ம சாரீக்குள்ளே போயிடும். அதுதான் இந்த சாரியில் இருக்கிற இதே. நமக்கு பாருங்கள், தெரியுதா? தெரியுதாப்பா? இந்த மாதிரி இருக்கிறது தான் அந்த மை, வேறு ஒன்றும் ஃபால்ட்டு கிடையாது. இது வந்து முந்தி. ஓகேங்களா? நல்லா கிரே கலர், லைட்டு கலர் அழகாக இருக்குது. அடுத்த பிளைன் saree, இதுவும் வந்து வெந்தய கலர் தான். இது வெந்தய கலரில் ப்ளூவும் எல்லோவும் கலந்த மாதிரி இருக்குது. ரொம்ப அழகாக இருக்குது. இது இருக்கிற காட்டின எல்லோ கலரில் இது ஒரு வித்தியாசமான கலராக இருக்குது. எல்லோலேயே ப்ளூ ஷேடு கலந்துருக்குது பாருங்கள். தெரியுதா? ஷைனிங்கில் ப்ளூ கலரு தெரியலையா? பார்க்கும்போது தெரியுது பாப்பா. அப்படியே பாரு, முந்தி வந்து ப்ளூ கலரு. உங்களுக்கு இந்த முந்தியை பார்த்து கூட செலக்ட் பண்ணி சொல்லுங்கள். தண்ணி குடிச்சிக்கிறேன். இந்த சாரியில் பாருங்கள், இந்த இடத்துல இருக்குது சின்னதாக வந்து டாட் போட்ட மாதிரி மை இருக்குது பாருங்கள். இந்த இடத்துலையும் இந்த இடத்துலையும் எல்லா சாரிலையுமே அந்த மை மாதிரி இருக்கிறது வந்து உங்களுக்கு முந்திக்குள்ளார வந்துடும். உங்களுக்கு அது தெரியவே தெரியாது, உடம்புல எங்கேயுமே தெரியாது, சரிங்களா? அதுதான் இந்த இப்போ கொடுத்துருக்கிற அந்த சாரியோட பெனிஃபிட்டே நமக்கு. இது வந்து நல்லா ப்ளூ கலர். இந்த சாரி வேணுங்க, முந்தி சொல்லி நீங்கள் கேளுங்க. அடுத்த கலரு செம்ம சூப்பரான கலரு. ராமா ப்ளூ சொல்லு இல்லை, லைட்டு ப்ளூ கலர், ஸ்கை ப்ளூ. ஆமாம், ஸ்கை ப்ளூ கலர். சூப்பரான ஸ்கை ப்ளூ கலர். அதுக்கு வந்து நல்லா க்ரீன் கலர் வந்து கான்ட்ராஸ்ட்டு. லைட்டு க்ரீன் வந்து கான்ட்ராஸ்ட்டாக கொடுத்தாங்க. கான்ட்ராஸ்ட் கலர் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. லைட்டு ப்ளூக்கு க்ரீன் வந்து கான்ட்ராஸ்ட்டு. சூப்பராக இருக்குதுங்க. அது அதே கலர் தான். இது அதே கலராக அப்படி வச்சுக்கிறேன். அடுத்த பிளைன் சாரி பிங்க்கு. பிங்க்கில் எடுக்கும்போது தெரியுது பாரு, இந்த இடத்துல டாட் இருக்கு, மை இருக்கு. இதுக்கு வந்து ரெட்டில் மெரூனு.
பிங்க்குக்கு மெரூன் வந்து கான்ட்ராஸ்ட். நீங்கள் அதனுடைய முந்தியோட கலரை சொல்லி கேளுங்க, அப்போ தான் எங்களுக்கு தெரியும். ஏன்னா நிறையா பிங்க்கு நிறையா எல்லோ இருக்குது, அது தெரியாது எங்களுக்கு. அதனால் பிங்க்குக்கு மெரூனு கலரை அந்த பாடி கலரையும் முந்தி கலரையும் சொல்லி கேளுங்க, சரிங்களா? இது நம்ம ஏற்கனவே போட்டுல ரோஸ். இது அது ரோஸ் தானே போட்டோம். இல்லை, அது ரோஸ் இல்லை, மெரூனு. அடுத்து இது வந்து மஸ்டர்டுக்கு ஏற்கனவே நம்ம வந்து ரோஸ் மெரூன் போட்டோம். நம்ம மஸ்டர்டுக்கு கான்ட்ராஸ்ட் வந்து மெரூன் போட்டோம். இதுக்கு மஸ்டர்டுக்கு வந்து பிங்க் வந்துருக்கு பாருங்க. ஒரு மஸ்டர்டுக்கு ரோஸ் மெரூன் வந்துருக்கு, ஒரு மஸ்டர்டுக்கு பிங்க் வந்துருக்கு. இதெல்லாம் எங்கேயுமே கரையே இல்லைங்க, இதெல்லாம் நல்லாவே இருக்குதுங்க. ஓகே, மஸ்டர்டுக்கு பிங்க் வந்துருக்குது. இது எல்லாமே நம்ம சப்ஸ்கிரைபர்களுக்காக ஆஃபரில் வந்துருக்கிற விட்டுருக்க சாரீஸ். இவ்வளோ நல்ல சாரீஸு ஏங்க மேடம் இவ்வளோ கம்மி ரேட்டில் போட்டிருக்கீங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க. இது எல்லாமே நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்களுக்காக. ஓகே, இது வந்து அப்படியே செல்ஃபாக வந்துருக்கு பாருங்க. இது வந்து பிளைன் கிடையாதுங்க இந்த சாரீ. அடுத்த சாரீ இதில் வந்து கொடி மாதிரி பூ போட்டிருக்கு பாருங்க. அதா கொத்து கொத்தா செடி போட்டிருக்கு, அப்படி திருப்பி போட்டிருக்கு, திருப்பி கட்டிருக்கு. நான் இது நாங்கள் நேற்றுக்கு போட்ட அதே டிசைன் தான். இப்படி இந்த சாரியோட ஒன்றா கலந்துடுறது, தெரியாமல் போயிடுது, கலந்து போயிடுது இல்லைங்களா? அந்த சாரி தான் இது. கலர் கோல்டன் கலர், அப்படியே அழகாக இருக்குது பாருங்க. கோல்டன் கலரு அதே செல்ஃப்லேயே அப்படியே வந்திருக்கு. அந்த ஜருகை கலரே சாரியே வந்திருக்கு, சரிங்களா? அதுக்கு முந்தி பாருங்க. இதில் எந்த டேமேஜும் இல்லைங்க, இதெல்லாம் நல்லா தான் இருக்குது. இதுக்கு முந்தி பாருங்க, அதே ஜருகை அப்படியே. ஓகே, கலர் சூப்பராக இருக்குது. இது நாங்களே ப்ளைன் சாரி நினச்சிட்டு தான் விரித்து பார்க்கும்போது தான் தெரியுது. இது நல்லா நாவப்பழ கலர், லைட் நாவப்பழ கலர் இந்த சாரீ. அதில் நல்லா கொடி கொடியாக போட்டிருக்கு பாருங்க. 3 லீஃப் அப்படியே வட்டம் போட்ட மாதிரி இருக்குது பாருங்க. இதுக்கு முந்தி பாருங்க, காப்பர் டிசைன் தான் இது பாருங்க. நிறைய பேர் வாங்கினீங்களே தான் மறுபடியும் ரிப்பீட்டாக வாங்குறாங்க, சாரீ நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி தாண்டி பாப்பா, சூப்பராக இருக்குது பாருங்க. இது வெங்காய சருகு கலர், ஆனியன் பிங்க். இதுக்கு வந்து மெரூனும் ஆனியன் பிங்க்கும் கலந்த மாதிரி. முந்தி பாருங்க இது எப்படி இருக்கு. ஓகேவா? முந்தியும் இதுவும் பாருங்க சூப்பராக இருக்கு. இது ஆனியன் பிங்க். அடுத்த சாரீ இது வந்து ஃபுல்லாகவே ஜருகியாக இருக்குதுங்க இந்த சாரியில். இது ஒரு டிசைன் சாரீ பாருங்க. இது ஃபுல்லாக ஜருகை, ஒரு பிங்க் கலர் சாரியே வந்து பிங்க் கலர் சாரீ. நீங்கள் ஏதாவது இதுதான் முந்தி, இது ஃபுல்லாக முந்தி. இதுக்கப்புறம் இருக்கிறது ஃபுல்லாக சாரீ பாடி சைடு ஜருகை அப்படியே செல்ஃபாகவே ஒரே கலரு, அதில் அப்படியே செல்ஃபாக வந்துருக்கு பாருங்க. சாரீ ஃபுல்லாகவே உங்களுக்கு அப்படியே ஜருகியாகவே வந்திருக்கு பாருங்க, நல்லா பிங்க் கலரில். இந்த சாரியுமே உங்களுக்கு 750 தான் வருது, சரிங்களா? இதில் எதுவுமே மிஸ்டேக்கே காணுங்க. இது ப்ளவுஸு. ஓகே, இந்த சாரியில் ஏதாவது தறியில் நெய்கிறப்ப ஏதாவது ஃபால்ட்டோ என்னவோ எனக்கு தெரியல. ஆனால் வந்து மற்றபடி மை இருக்கிறதோ வேறு ஏதாவது டேமேஜ் இருக்கிறதோ அதெல்லாம் எதுவுமே காணோம், சரிங்களா? இது பிங்க் கலருங்க. இது வந்து நேத்திக்கு இதை போடலை, இந்த சாரியை நேத்திக்கு போட்ட டிசைன் தான், ஆனால் இது போடாமல் விட்டுட்டோம். அதுதான் இந்த சாரீ. இது பாருங்கள், இது ஒரு டிசைனு அப்படியே செல்ஃபாக வந்துருக்கு. இதில் என்ன இதுன்னா இந்த மாதிரி குட்டி குட்டியாக மை வந்துருக்கு, இங்கே ஒரு இடத்துல இங்கே ஒரு இடத்துல வந்துருக்கு. ஓகே, இதுதான் ஃபால்ட்டு இந்த கலரில். பிங்க் கலர் நல்லா நார்மலான பட்ரோஸ் கலர், பன்னீர் ரோஸ் இருக்கு இல்லைங்களா, அந்த கலர். இது பன்னீர் ரோஸ் கலர். அதே சேம், அதே போடணும், அதே தான் டிசைனு. என்ன கலர் இது? இலை. இதுவும் பன்னீர் ரோஸ் கலர் தான், ஆனால் வந்து டிசைன் மட்டும் லீஃப், ரெண்டு லீஃப் வச்ச மாதிரி பாருங்க. இது பிங்க் கலர் தான், நல்லா பளிச்சுன்னு பேபி பிங்க் கலரில் இருக்குது, அழகாக இருக்குது பேபி பிங்க் கலரில். ஆனால் வந்து இது 2 லீஃப் மட்டும் வச்சுருக்கு பாருங்க. இந்த ப்ளவுஸ் பக்கத்தை வச்சு மடித்து வச்சிடுறாங்க, பார்த்தா ப்ளைன் ப்ளவுஸ் சாரி மாதிரி போயிடுது எங்களுக்கு. இதுதான் வந்து முந்தி, சரிங்களா? நல்ல பிங்க் கலர் சாரீ எடுத்து கட்டினா நல்லா சூப்பராக கட்டலாம். 2 லீஃப். இதில் பாருங்கள், இங்கே இடத்துல இருக்குது பாருங்கள், இந்த மை மாதிரி இருக்குது பாருங்கள். இதுதான் ஃபால்ட்டு, சரியா?
நல்லா இருக்கா? லைட் பிங்க். இது இது பிளைன் சாரியில் முன்ன ஏற்கனவே வச்சுருக்கோம்ல அதுதான். அவ்வளோதாங்க. இன்னைக்கு வந்து செமி சில்க் சாரீஸில் என்னென்ன டிசைன் இருக்குது அப்படிங்கிறத காட்டியிருக்கிறேன். மெயினாக வந்து பிளைன் சாரீஸ் இருக்கிறத நான் நிறைய காட்டியிருக்கிறேன். இந்த செமி சில்க் சாரீஸில் உங்களுக்கு பிடிச்ச சாரியை ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் மேலே கொடுக்குற ஒரு நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். சரிங்களா? இனி அடுத்த ஒரு புது வீடியோவில் புது சாரியோட நம்ம மறுபடியும் சந்திக்கலாம். ஓகே, பாய்.